எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 51. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன், யூ கட் யுவர் செல்ஃப் வருமா, யூ கட் யுவர் செல்ஃப் வருமா, இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா யூ கட் யுவர் செல்ஃபும் கரெக்டுங்க, யூ கட் யுவர் செல்ஃப்ஸுங்க கரெக்டுங்க. என்னடா ஒண்ணுமே புரியலையேன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ இந்த யூ அப்படிங்கிறது சிங்குலர்ல வந்தா நம்ம யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ப்ளூரல்ல வந்தா யுவர் செல்ஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ ஒரு மேம் இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ல ஒருத்தி கைய கட் பண்ணிக்கிட்டான். அப்ப நம்ம இல்லனா அவனே கட் பண்ணிக்கிட்டான்னு வச்சுப்போமே, நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க? கரெக்டுங்க, யூ கட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே கட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வெரி குட்ங்க, யூ கட் யுவர் செல்ஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, நாளைக்கு நம்ம கிளாஸ்ல எல்லாருமே பிரசன்ட் ஆயிருக்காங்க. அப்போ இதை எப்படி சொல்லுவாங்க? எவ்ரிபடி வாஸ் பிரசன்ட்னு சொல்லணுமா, எவ்ரிபடி வேர் பிரசன்ட் சொல்லணுமா, சிங்குலர் சொல்லணுமா, ப்ளூரல் சொல்லணுமா? இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.